ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது சவுத் இந்தியா ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த சவுத் இந்தியன் ப்ரொடியூசர் கவுன்சில்னா வேற யாரும் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு படத்துக்கான மெயினான லீட்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் போயிட்டு அவங்க மணி கேட்டு அந்த படத்தை எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு யூனியன் இருக்குன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அபிஷியலா வந்து சில அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. ஒரு மூவி எடுக்கிறதுக்கும் ஒரு மூவியை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அப்டேட் விட்டுருக்காங்க. சரி, ஓகேடா, இந்த அப்டேட்ஸ்லாம் அவங்க எதுக்கு மாத்திருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமீபமாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ், அதாவது லீடிங் ஆக்டர்ஸாவே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து காசை வாங்கிக்கிறாங்க. பஸ் அவங்க அட்வான்ஸ்னு சொல்லலாம்ல, ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க ரிமைனிங் இருக்க படத்துக்கு வந்து அவங்க வந்து நடிக்க மாட்டாங்க. ஆல்சோ வந்து அவங்க நெகோஷியேட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து அவங்க வந்து ஒரு எஃபெக்டிவா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு மணி கொடுக்குறோம், ஒரு ஆக்டருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்களை புக் பண்றோம். பட் ஆனால் அவங்க எல்லாம் சைன் பண்ண மாதிரி அவங்க வந்து கரெக்டாக ஷூட்டிங்க்கு வர மாட்டாங்க, இர்ரெகுலரா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க படத்துக்கே வந்து ஒரு எஃபிஷியன்ட்டா வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் சங்கத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனால இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய முடிவுஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த தமிழ் சினிமாக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் 3 அப்டேட்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்டேட்ஸ்ன்னு சொல்றதை விட அவங்க கொடுத்த ஒரு ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டர் வந்து அட்வான்ஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் வந்து இந்த படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் அப் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்குறாங்கன்னா, அந்த அட்வான்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸா நடந்துருந்துச்சு. இந்த எப்படி இருக்கணும், அந்த டிரான்சாக்ஷன், ஒரு ஆக்டர் இருப்பாரு, அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டீம் இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து நடந்துக்கும். பட் ஆனா இனிமே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இல்ல எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே நீங்க வந்து இந்த தமிழ் சினிமா அந்த ப்ரொடக்ஷன் கவுன்சில் இருக்குல்ல, அவங்க கிட்ட வெரிஃபை வாங்கிட்டு அப்புறம் தான் நீங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெரிஃபைடான டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த ஆக்டருக்கு ஒரு காசு கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வெரிஃபை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா அந்த ஆக்டர் வந்து எந்த ஒரு ஏமாத்தவும் பண்ண முடியாது. அவங்கனால இந்த ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் வந்து நடிக்கிறாரு, இல்ல ஒரு படம் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த என்ன பண்ணணும்னா, இந்த படத்தோட பட்ஜெட் எல்லாம் சேர்த்து வந்து அதையும் வந்து அவங்க சொல்லிடணும். இந்த படத்துக்கு இவ்வளவு நடந்திருக்கு அண்ட் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல தேர்ட் மேஜர் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தோட இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படி இந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய படம்ஸ் வந்து படம் எடுத்த உடனே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதனால ஓடிடில வந்து அவங்க சேல் பண்றதுக்கு டிரெக்டர்ஸ்க்கோ இல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்கோ அவங்களுக்கு காசு வந்துடும். பட் ஆனால் இந்த இன்வெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அண்ட் பிகாஸ் ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ கரெக்டா இருக்க சினிமா தியேட்டர்ஸ்ல வந்து ஓடாது. ஸோ அதனால அவங்களுக்கான ப்ரொடியூசரும் வராதனால இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்யூஷன்னா, ஒரு படம் நீங்க எடுத்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னா இப்பெல்லாம் வந்து நீங்க 1 வீக் 2 வீக்ஸ் தான் பண்ணிடுவாங்க சில மூவிஸ். பட் ஆனா அபிஷியலா இனிமே என்ன பண்ணணும்னா மினிமம் 1.5 months, அதாவது 8 வீக்ஸ் அபவ் அந்த மாதிரி டியூரேஷன்ல மட்டும் தான் நீங்க ஓடிடி ரைட்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து யூஸா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டாப் 3 ரூல்ஸை வந்து அவங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஓகே, இதெல்லாமே சேர்ந்து தமிழ் சினிமா கவுன்சில், அதாவது சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும், நடிகர் சங்கம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மாத்தின உடனே. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் வந்து யார் வந்து இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்களும் வந்து சவுத் இந்தியன் தமிழ் சினிமா கவுன்சிலுக்கு அவங்க அப்டேட் பண்ணிடணும் எல்லாத்தையுமே. அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலையும் அப்டேட் பண்ணும், தமிழ் சினிமா கவுன்சிலையும் அப்டேட் பண்ணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூர்டான ஒரு வேலை தான் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து ஒரு அடுத்தடுத்து லைனப்பா இருக்கு. ஸோ தனுஷ் வந்து இப்போ லீடிங்கா வந்து போயிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ தனுஷ் வந்து ரயான் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரயானுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து அட்வான்ஸா அவர் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரயானுக்கு பிஃபோர் இருக்க நிறைய படத்தோட டிரெக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ்க்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணிருக்கோம், பட் ஆனால் இன்னும் ஆக்டிங் வரல, ஐ மீன் இன்னும் அந்த படத்துக்கான ஷூட்டிங்ஸ்லாம் வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் மட்டும் இல்லாம இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே, அதாவது இப்போ கரண்டா வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
11 நவம்பர் அந்த இயருக்கு 2024 11 நவம்பருக்குள்ள இந்த படத்துக்கு எடுத்த இந்த டேட்ஸ்க்குள்ள நீங்க எல்லா படத்தையும் வந்து நடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வெரிஃபையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின எல்லா ஆக்டர்ஸுமே என்னென்ன படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன படம் வந்து நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு லைக் தமிழ் சினிமா சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து படத்துக்கு சைன் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய டாப் ஆக்டர்ஸ் படம் எல்லாமே வந்து சைன் பண்ணிட்டீங்க, அட்வான்ஸும் வாங்கிட்டீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து இமீடியட் ப்ராசஸா வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இனிமே இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். இல்லைன்னா வந்துட்டு லைக் இந்த படத்தை வந்து பேன் பண்ணலாம், இல்லை உங்க மேலேயே வந்து இந்த ஆக்டரையுமே பேன் பண்ணலாம், இல்லை வந்து அந்த படம் ஷூட்டிங்கை பேன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ போட்டிருக்காங்க. ஸோ இனிமே வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து லைக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அப்டேட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா இன்னொரு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.